guys, welcome. I am Vijayalakshmi, tarot card reader and Reiki master practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மெசேஜ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கான கைடன்ஸா எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஜெனரல் ரீடிங்கா உங்களுக்கு வந்து மெசேஜ் இன்னைக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So that I'm here with a candle wax reading for you. ஓகேவா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? இதில் வந்து எந்த பைல் செலெக்ஷன் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஓவரால் வீடியோ தான். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நிறைய மெசேஜ் கடற்கடன்னு கொண்டு வந்திருக்காங்க. I can see you are in a hurry burry workல ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? You have to take care of yourself. உங்களோட ஹெல்த் ஓரியன்டட்ல ஃபோக்கஸே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரிபரி ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களோட ட்ரீம்ஸா இருக்கட்டும், சம் சார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக யூ ஆர் ரன்னிங், ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அட் த சேம் டைம் ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட். ஏதோ ஒரு சில விஷயத்துல ஹெல்த் ஓரியன்டட்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாத மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. அண்ட் தென் யூ ஆர் ஹேவிங் எனி ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ஓரியன்டட்ல ஏதாவது மக்கள் பண்ணுதா? ஏன்னா உங்களோட ப்ராப்பர் ஃபுட் டயட் வந்து ப்ராப்பரா இல்லாத மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க வருது. அட் த சேம் டைம் மைண்ட் ஓரியன்டும் ஏதோ என்ன ஏதாவது ஒரு பர்சனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல, இல்லை இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை என்னால் இந்த பொருள் வாங்க முடியல, ஃபினான்ஷியல் ஓரியன்ட் ப்ராப்ளமா. ஏன்னா ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லாத நினைச்சே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கரண்ட் எனர்ஜி வைஸ் உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கிறது எதனால தெரியுமா? ஓகேவா? ஏதோ ஒரு உங்க லைஃப்ல நீங்க ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பர்சனா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், அது உங்ககிட்ட கொடுக்கற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல இருக்காங்க. வை? பிகாஸ் சம்திங் நீங்க ஏதோ ஒரு லைஃப் சாப்டர் நீங்க லேர்ன் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்போதைக்கு இப்போ கரண்ட் இதுபடி உங்க கையில அது கிடைக்காதது ஒரு நல்லதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அது கிடைச்சா அதோட டிஃப்ரெண்ட், அதாவது அதோட அவுட்கமா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களோட லைஃப் பர்பஸா இருக்கட்டும், உங்களோட டே டு டே லைஃப் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிரும். ஓகேவா? ஸ்பாயில் ஆயிரும் மீன்ஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அது உங்க கையில கிடைச்சா அது ஒரு நெகட்டிவா உங்களுக்கு அது அமையற மாதிரி இருக்கு இப்போ கரண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல. அதனால உங்களை வந்து டோன்ட் வரின்னு சொல்றாங்க. நீ என்ன, நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நான் எல்லாமே பண்றேன், ப்ரே பண்றேன், ப்ராப்பரா எல்லாமே இது பண்றீங்க. பட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்க இவ்வளோ ப்ரேயர் பண்றீங்களே, இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களே, அது ஏன் உங்களுக்கு கடவுள் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு? இல்லைன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்றது ஏன் கடவுளுக்கு கேட்கலையா, இல்லை யூனிவர்ஸ் கேட்கலையா, ஏஞ்சல்ஸ் கேட்கலையா எப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க. அவங்களுக்கு எல்லாருமே கேட்குது உங்களோட நல்லதுக்காக இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்கமிங் டேஸ் ப்ரேயர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது நான் இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க தெரியுமா, ஒரு ப்ரேயர் பண்றீங்கல்ல, அப்போ வந்து இஃப் இட் இஸ் குட் ஃபார் மை ஹையர் சோல், நான் இப்போ ஒரு விஷயம் கேட்கறேன்ல, அது வந்து என்னோட உயர் ஆன்மாக்கு நன்மை தருமானால் அது எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்வால்வ் பண்ணி கேட்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க எல்லாமே கேக்குறீங்க, அது உங்களோட லைஃப்ல அடுத்த இது வந்து நல்லா இருக்குமா, நல்லது தருமா அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இஃப் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பர்சனா இருக்கட்டும், நீங்க இவ்வளோ ப்ரே பண்ணி அவங்க உங்க வாழ்க்கையில வந்தாலும் திருப்பியும் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பர்சனா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி தான் திருப்பியும் இருக்கு. அதனாலதான் ஏஞ்சல்ஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. உங்களோட ஆக்ஷனா இருக்கட்டும், உங்களோட மூவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகேவா? அந்தந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான சூழ்நிலை, தேவையான டைம்ல அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. நீங்க அவங்கள தேடி போக தேவையில்லை, அவங்க பின்னாடியே அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதனால கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தட் பி பேஷண்ட், கொஞ்சம் பொறுமையா இருங்க.
ஓகேவா? உங்களுக்கு தேவையான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ப்ராப்பர் ஸ்லீப்பை வந்து உங்களோட இதில் கொண்டு வரணும். ஸ்லீப்பே இல்லை ப்ரெசன்ட் எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கம், ஃபுட் ஹேபிட்ஸுமே ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் ட்ரை டு ஹீட் நல்ல ஒரு குட் ஹெல்த்தி ஃபுட். அதுமாரி உங்களோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணி சாப்பிட்றது, கொஞ்சம் ஏதாவது இந்த ஒரு குட் திங் மெயினாக கீ தான் இவங்க இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ற போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஏஞ்சல்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு டூ சம் சார்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணணும். சேர்த்து வைக்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள். அது ஓகே, ஜுவல் ரிலேட்டடாக ஏதோ சொல்கிறாங்க, கோல்டு ஜுவல். ஓகேவா? கோல்டு இல்லைன்னா சில்வர், உங்ககிட்ட இருக்க ஆர்கமெண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்க ஜுவல்லாக இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்க சொல்கிறாங்க. அப்கமிங் டேஸ் இட்ஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து விட்டு போகிற மாதிரி, அதாவது திருட்டு போகிற மாதிரியான ஒரு எனர்ஜி, தெஃப்ட். ஓகேவா? ஸோ தட் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பொருளை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் என்ன பண்ணாலும், வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ஆஃபீஸ், காலேஜ், ஒர்க், இல்லை ட்ராவல் ஏதாவது நியூவாக பண்ண போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் யுவர் திங்ஸ் சேஃப். உங்களோட பொருளை சேஃபாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, ஏதாவது ஆள் பார்க்க தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் யோசனை எல்லாமே வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒன்று பாஸ்ட்லேயே இருக்கீங்க, இல்லை ஃப்யூச்சரில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில், இல்லை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லை. ஏஞ்சல்ஸ் உங்களை நல்லாவே திட்டுறாங்கங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் தரேன், பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? பொறுமையே இல்லை, அவசரம், எல்லாத்துலேயுமே அவசரப்படுறீங்க. எனக்கு இப்பயே வேணும் எல்லாமே இப்பயே கிடைச்சா அவங்க வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. திருப்பியும் நீங்கள் அவங்கக்கிட்டே போய் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸும் அங்கே உருவாயிடும். ஏன்னா நீங்கள் கேட்க அள்ளி கொடுக்க ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அது கேட்குறது ப்ராப்பரான ஒரு முறையில் அவங்கக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க கூடயே தான் இருக்காங்க ஏஞ்சல்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நிறையா நம்பர்ஸ் 444, ஓகேவா, இந்த மாதிரி இதுவுமே அவங்க வந்து காட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மெயினாக உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஓரியன்டில் ஆர்கேஞ்சல், ஆர்கேஞ்சல் யார் வந்திருக்கீங்க, ஆர்கேஞ்சல் சாம்பல் இஸ் ஹியர் டு கிவ் யூ அ மெசேஜ். ஓகேவா? ஆர்கேஞ்சல் சாம்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ஓரியன்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அந்த பர்சன், உங்களோட ஆப்போசிட் பர்சன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவங்க சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்கேஞ்சல் சாம்பல், ஷோ யுவர் ஃபீலிங்ஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் எப்படி இருக்கணும், இல்லை அவங்க எப்படி உங்ககிட்ட பேசணும், உங்கள் சைடில் இருந்தும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இட் மேபி யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான மெசேஜ் வந்திருக்குங்க. ஓகேவா? அதுவும் ரொம்ப அதை வந்து எப்படி சொல்ற, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்களோட எல்லாரோட தேவையாக இருக்கட்டும், எல்லாரோட ஃபீலிங்ஸ்க்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. பட் உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எதிர்பார்ப்பு, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், அதை வந்து சொல்லும் போது கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. அதனால யார்கிட்ட பேசினாலுமே அதை வந்து ப்ராப்பராக உங்கள் சைடில் இருக்கிறதும் நீங்கள் வந்து தெளிவாக அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்கேஞ்சல் சாம்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ பர்சன் இஸ் கோயிங் டு கம் இன் யுவர் லைஃப். இது ஒரு புது பர்சன் உங்களோட லைஃப்பில் வர போகிறாங்க. உங்களுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு சப்போர்ட்டாக அவங்க இருக்க போகிறாங்க உங்கள் கூடவே. உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கட்டும், இல்லை பீப்புள் வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக இருக்கிறது, இல்லை தேர்ட் பர்சனாக இருக்கட்டும்,
சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுற ஆளுங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து இவங்க உங்களை கொஞ்சம் மைண்ட் ஓரியன்டாக இருக்கட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாத விஷயத்த அவங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல இருக்காங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி எஸ் அந்த பர்சன் அவங்களோட சிஸ்டரா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்க கூடயே இருக்கிற பர்சனா இருக்கும். இல்ல அவங்க வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், எஸ் ஒரு நியூ பாண்ட் மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ நாள் இல்லாத பாண்ட் வந்து ஒரு நியூ பாண்டா அது வந்து ஆகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்குங்க. ஓகேவா? எஸ் ரொம்ப அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கு கிளாரிட்டி அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்க மூலியமா உங்க லைஃப்ல கிளாரிட்டி வர மாதிரி இருக்கு. மெயினா அந்த நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஏண்டா வாழ்றோம் அப்படி இப்படி நிறைய தாட் ப்ராசஸ் வச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான ஒரு கைடன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க ஒரு கைட் லைட்டா ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா அவங்க உங்க கூட இருப்பாங்க அப்கமிங் டேஸ்ல. ஓகேவா? எஸ். தென் Archangel Michael, yes, Archangel Michael is here now to give you a message. He is protecting you. ஓகேவா? அவர் வந்து உங்களை எல்லா விஷயத்துல இருந்தும் நெகட்டிவிட்டி, தேர்ட் பர்சன் இஷ்யூஸ், போத் ஏதாவது லோன் ப்ராப்ளம், மணி ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அவர் உங்க கூட துணையா இருக்காரு. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைய முதலையே உங்களுக்கு வந்து ஒரு சில அறிகுறி மூலியமாவே அவர் காட்டுறாரு. ஓகேவா? அதனால நீங்க வந்து அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வர மாதிரி இருக்குங்க. ஓகேவா? கவலையே பட வேணாம். அவர் உங்க கூட துணையா இருக்காரு. உங்களுக்கு எல்லா விஷயத்துலயுமே ஒரு துணையா, அடுத்து என்ன பண்ணணும் இல்ல ஒரு பிரச்சனையே அவர் இது பண்ண வந்தா கூட உங்க கூட துணையா, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, மீண்டு வர்றது, அதுக்கான ஒரு வழியுமே அவர் காட்டுறாரு. ஓகேவா? அவரோட ஸ்வார்டு, ஓகேவா, அது மூலியமா இஸ் ப்ரொடெக்டிங் யூ. சம் சார்ட் ஆஃப் இஸ் டச்சிங் யுவர் கிரவுன் சக்ரா. கிரவுன் சக்ராவை அவங்க டச் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்குங்க. கிரவுன் சக்ரா உங்களுக்கான ஒரு இன்ட்யூட்டிவ் பவர், சென்ஸ், உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களை பத்தி என்ன பேசுறாங்க, பின்னாடி ஏதாவது உங்களை பேக் ஸ்ட்ராப் பண்றாங்களா, இல்ல உங்க கூட இருக்க பர்சன் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி அவர் உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸ்ல ஒரு சில அறிகுறி அவர் வந்து காட்டுற மாதிரி இருக்கு. எல்லாருமே பிளைண்டா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. டோன்ட் ட்ரஸ்ட். உங்களை மாதிரி இன்னசென்ட்டா, உங்களை மாதிரி ட்ரூ லவ்வா கேரிங்கா இருக்க மாட்டாங்க. ரொம்ப நம்பாதீங்க. நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் காட்டுற அறிகுறியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அவர் என்ன சொல்ல வராரு அது எல்லாமே கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல அவர் உங்க கூட துணையாவே இருக்காரு. மணி ஓரியன்ட் என்னடா ஸ்லோவாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஓகேவா? அதுவும் அவர் சொல்றாரு. ரொம்ப மணி என்னடா வரவே இல்லையே, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஏதாவது கிடைச்ச வேலையிலும் ஒரு நிம்மதி இல்லையே அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நிம்மதியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே? Yes, that's it for today's reading. அவ்வளோதான். ஓகே, இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் சொல்ல மெசேஜா உங்களுக்கு வந்திருக்குங்க. ஓகேவா? இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் தி அபவ். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் அஸ். அதே மாதிரி நியூ மூனுக்கான நியூ மூனுக்கான ஹீலிங் டே செஷனுமே அவைலபிளாக இருக்குது.
திங்ஸ் வந்து இன்க்ளூடாக இருக்கும். பார்ட்னர் மேனிஃபெஸ்டேஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன், கார்மிக் ஹீலிங், ஃபேமிலி ஹீலிங், இது 4மே இன்க்ளூடடாக உங்களுக்கு வரும். நியூ மூனில் ஃபீலிங் செஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் காண்டாக்ட் தி சேம் நம்பர் இட்செல்ஃப். அது மாதிரி லைவ் செஷனுமே நம்ம சேனலில் இருக்கும். 9 to 10 அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு எப்பயாச்சும் நான் லைவ் வந்துடுவேன். ஓகேவா? வேணுன்றவங்க லைவ் செஷன்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி ரீடிங்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.